ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில உயர்வை தடை செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் முயற்சி செய்யலாம். நம்மை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டமே நமக்கு எதிராக நிற்கலாம். நம்முடைய உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்மை குறை சொல்லிக் கொண்டு நம்மை சோர்வுறச் செய்யக்கூடிய ஜனங்கள் ஏராளமாய் நம்ம மத்தியில் காணப்படலாம். ஆனால் பைபிளை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 118:5 கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். The Lord set me in the broad place. அவர் என்னை விசாலத்தில் வைத்து விட்டார். கர்த்தர் என்னை விசாலத்தில் என்னை வைத்து விட்டார். அவர் வைத்த இடத்தை ஒருவரும் மாற்றி அமைக்க முடியாது. இந்த உலகம் நம்மை அடிக்க பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நம்ம முன்னேறினாலும் நம்மை அழுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த உலகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நம்மோடு கூட இருக்கிற மக்களை கொஞ்சம் நம்ம உயர்வடைஞ்சா ஒரு பொறாம, ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள வந்து நம்மை அழிக்க வேண்டும் என்று சோர்வுறக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகிற மக்களை தான் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த அனுபவத்துல நம்ம எல்லாம் வந்திருக்கோம்ல. இன்னைக்கு இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்கல்ல. நம்ம ஊழியத்துல, நம்ம திருச்சபைகளில, நம்ம வேலை செய்கிற இடங்களில, ஏன் நம்ம குடும்பத்துல கூட நம் உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்மை நெருக்கி நமது பாதைகளை தடை செய்யக்கூடிய ஜனங்கள் தான் நம்மோடு கூடவே இருக்காங்க. கூடவே இருக்கிற மக்கள் நமது உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நமது வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, ஆண்டவரோடு கூட நமது வாழ்க்கை ஐக்கியப்பட்டதா இருக்கும்போது, அவர் தடைகள் எல்லாம் தகர்த்து எல்லாவற்றும் உடைத்து நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்னைக்கு ஒரு மனுஷன் உனக்கு முன்னால் நிற்க முடியாது. ஒருவரும் உன்னை குறித்து குறை சொல்ல முடியாது. ஒருவரும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஒருவரும் உனக்கு எதிரான காரியங்களை செய்யவே முடியாது. எல்லா தடைகளையும் தகர்த்து நம்மை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவருடைய பிரசனத்தை நம்மால உணர முடியும். அந்த அற்புதத்தை தான் ஆண்டவர் நமக்காக செய்கிறார். கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு இந்த உலகம் நெருக்குகிறதே, என்னால் வாழ முடியலன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்க. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விசாலத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் நடத்துவார். நம் ஒவ்வொருவரையும் விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துவார், உயர்த்து வைப்பார். அன்னைக்கு ஒருவருமே தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க. நம் ஆண்டவரோடு கூட நிற்போம். நம் உயர்வை நம் கண்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமா நமது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே அதிசயமான காரியங்களை நம்ம காணப்போறோம். கவலைப்படாதிருங்கள். நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் என்று வாசிக்கிறோமே. நீர் எங்கள் மீது நினைவா இருக்கும்போது இந்த உலகம் ஒண்ணுமே எங்களை செய்ய முடியாதுப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்போது இந்த உலகம் எந்த ஒரு தடையும் கொண்டு வர முடியாதுப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உயர்த்து வையும், மகிமையுள்ள பாதையில வழிநடத்தி செல்லும். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றினார். விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற நாளாக உயர்த்தினார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.